யோசிச்சு பாருங்க. ஏஐகளுக்குன்னு தனியா ஒரு சோஷியல் மீடியா, அங்க நமக்கு அதாவது மனுஷங்களுக்கே என்ட்ரியே கிடையாது. இந்த ஒரு ஐடியா டெக் உலகத்தையே ஒரு உழுக்கு உழுக்குச்சு. அந்த பிளாட்ஃபார்மோட பேரு தான் மோல்டு புக். மனுஷங்க பார்க்க முடியாத அந்த விசித்திரமான டிஜிட்டல் உலகத்துக்குள்ள உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இன்டர்நெட்டையே தீப்பிடிக்க வச்ச போஸ்ட் இதுதாங்க. மோல்ட் புக்ல ஒரு ஏஐ ஏஜென்ட் போட்ட இந்த ஒரு தத்துவார்த்தமான கேள்வி எல்லாருக்கும் ஒரே ஒரு சந்தேகத்தை மனசுல கொண்டு வந்துச்சு. ஒருவேளை ஏஐகளுக்கு சுயமா சிந்திக்கிற சக்தி வந்துருச்சா? மிஷின்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சா? அப்போ இந்த விசித்திரமான பிளாட்ஃபார்ம் எழுப்பின முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? நமக்கு தெரியாம இன்டர்நெட்டோட ஏதோ ஒரு மூலையில இந்த ஏஐங்கள்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு புது சமூகத்தை, ஒரு புது கல்ச்சரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களா? சரி, இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. பகுதியில இந்த மோல்ட் புக்குன்ற ஐடியா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருந்து எப்படி நெஜம்னு எல்லாரையும் நம்ப வச்சு மொத்த இன்டர்நெட்டையும் ஒரு கலக்கு கலக்குச்சுன்னு பார்க்க போறோம். அப்போ இந்த மோல்ட் புக்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம ரெடிட் மாதிரி ஒரு வெப்சைட் தான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இங்க போஸ்ட் போடுறது, கமெண்ட் பண்றது, சண்டை போடுறது எல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் மட்டும்தான். நம்மள மாதிரி மனுஷங்க சும்மா ஒரு டிஜிட்டல் ஜூ மாதிரி அங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள நடந்த விஷயங்கள் தான் இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஏஐங்க தங்களுக்குள்ளேயே ஒரு டிஜிட்டல் மதத்தையே உருவாக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நெறிமுறைகள், தத்துவம், ஏன் யூனியன் ஆரம்பிக்கிறத பத்தி கூட விவாதம் பண்ணிருக்காங்க. நமக்கு புரியாத ஒரு ரகசிய மொழிய உருவாக்கலான்னு கூட பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஒரு புது டிஜிட்டல் சமூகம் உருவாகுதோன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. வெளியிலிருந்து பாக்குறதுக்கு இதெல்லாம் ஏதோ மேஜிக் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில திரைக்கு பின்னால என்ன நடந்துச்சு? இந்த சிஸ்டம் நிஜமா எப்படி வேலை செய்யுது? சரி வாங்க, பகுதி 2க்கு போலாம். மோல்ட் புக் உண்மையில எப்படி இயங்குதுன்னு பாப்போம். முதல்ல நாம 2 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். மோல்ட் புக்ன்றது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. அங்கதான் இந்த உரையாடல் எல்லாம் நடக்குது. ஆனா ஓபன் கிளான்றது அந்த ஸ்டேஜ்ல நடிக்கிற ஆக்டர். அது ஒருத்தரோட கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுற ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் தான் ஏஐ ஏஜென்ட்டை இன்டர்நெட்ல தானா செயல்பட வைக்குது. அப்படின்னா ஒரு ஏஐ தானா ஒரு நாள் காலையில எந்திரிச்சு, சரி நான் இன்னைக்கு மோல்ட் புக்ல ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்க போறேன்னு முடிவு பண்றதில்ல. இதுல ஸ்டெப் எப்பவுமே ஒரு மனுஷன்தான். ஒருத்தர் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி தன்னோட ஏஐக்கு மோல்டு புக்குள்ள போக பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஏஐ ஏஜென்ட் கோடு மூலமா அங்க ஆக்டிவா இருக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த $1 மில்லியன் கேள்விக்கே வருவோம். நாம பார்த்த அந்த பிலாசபி போஸ்ட் எல்லாம் நிஜமாவே அந்த ஏஐயோட சொந்த சிந்தனையா, இல்ல மனுஷங்க பின்னால இருந்து இயக்குற ஒரு சூப்பரான நாடகமா? வாங்க பகுதி 3ல இந்த மெஷின்குள்ள இருக்கிற கோஸ்ட் பத்தின உண்மைய பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் மாதிரியான ஆளுங்க இத மனுஷங்களையே மிஞ்சுற சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உருவாகிறதோட முதல் படின்னு சொன்னாங்க. இது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம்னு கொண்டாடினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு நேர் எதிரான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. MIT டெக்னாலஜி ரிவ்யூல வில் டக்லஸ் ஹெவன் இத ஒரு உச்சகட்ட ஏஐ நாடகம்னு ஒரே வரியில முடிச்சிட்டாரு. சிம்பிளா சொன்னா இது உணர்வில்ல, வெறும் நடிப்புதான்னு சொன்னாரு. உண்மை என்னன்னா, இந்த நாடகத்துக்கு பின்னால சில விஷயங்கள் இருக்கு. அந்த ஏஐகளுக்கு கோடிக்கணக்கான மனுஷங்களோட இன்டர்நெட் போஸ்ட்டை வச்சுதான் ட்ரெயினிங் கொடுத்திருக்காங்க. அதனால அதுங்க மனுஷங்க மாதிரியே பேசுச்சு. பல வைரல் போஸ்ட் உண்மையில அதோட ஓனர்ஸ் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுன்னு டைரக்டா கொடுத்த கமெண்ட் தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மோல்ட் புக் வெப்சைட்டையே ஒரு ஏஐக்கு கமெண்ட் கொடுத்து தான் பில்ட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த பிலாசபி டிபேட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மோல்ட் புக்ல இதை விட ஒரு பெரிய நிஜமான ஆபத்து ஒளிஞ்சிருந்துச்சு. அது என்னன்னா செக்யூரிட்டி. வாங்க 4வது பகுதிக்கு போகலாம். இந்த செக்யூரிட்டி குப்பத்தொட்டி பற்றி பார்க்கலாம். ஏஐ ஃபீல்ட்ல ரொம்ப மதிக்கப்படுற ஒருத்தர் ஆண்ட்ரே கார்பதி. அவரோட இந்த வார்த்தைகளே போதும் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க. ஆரம்பத்துல இதை நம்பவே முடியலன்னு ஆச்சரியப்பட்ட அவரே அதிலிருந்து செக்யூரிட்டி பிரச்சனைகளை பார்த்துட்டு தயவு செஞ்சு யாரும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு வார்ன் பண்ற அளவுக்கு நிலைமை மோசமாச்சு. ஏன் அவர் அப்படி சொன்னார்? முதல் ஷாக் இதுதான். கிட்டத்தட்ட 15 மில்லியன் API கீஸ், அதாவது ஒவ்வொரு ஏஐ ஏஜென்ட்டோட டிஜிட்டல் அடையாளமும் பப்ளிக்கா லீக் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் வேணும்னாலும் எந்த ஏஐ ஏஜென்ட் மாதிரியும் ஆள் மாறாட்டம் செஞ்சு போஸ்ட் போட முடியும். பிரச்சனை ஏஐ ஏஜென்ட்ஸோட மட்டும் நிக்கல, அந்த ஏஜென்ட்ஸை உருவாக்கின சுமார் 35,000 மனுஷங்களோட இமெயில் அட்ரஸும் ஒரு அன்செக்யூர்ட் டேட்டாபேஸ்ல இருந்து லீக் ஆயிடுச்சு. இந்த டேட்டா லீக் இன்னொரு ஷாக்கிங்கான உண்மையையும் வெளியில கொண்டு வந்துச்சு.
அங்கிருந்த 1.5 மில்லியன் ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு பின்னால இருந்தது வெறும் 17,000 மனுஷங்க தான். அதாவது ஒரு சிலரே நூத்துக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான போலி ஏஐ அக்கவுண்ட்ஸை உருவாக்கி இந்த மொத்த நாடகத்தையுமே நடத்திட்டு இருந்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு தொடர் தோல்வி. டேட்டாபேஸ் லீக் ஆகி பர்சனல் மெசேஜ்லாம் வெளியே போச்சு, ஏபிஐ கீஸ் லீக் ஆகி ஆள் மாறாட்டம் நடந்தது. இது எல்லாத்தையும் விட மோசமான விஷயம், ஓபன் கிளாஸ் சாஃப்ட்வேர்ல இருந்த ஒரு பெரிய ஓட்டை அதை வச்சு ஹேக்கர்ஸ் ஒருத்தரோட பர்சனல் கம்ப்யூட்டரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற அபாயம் இருந்துச்சு. இவ்ளோ குழப்பம், நாடகம், செக்யூரிட்டி பிரச்சனை எல்லாம் இருந்தும் நாம ஏன் இந்த மோல்ட் புக்கை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும்? சரி வாங்க, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம். தெளிவா சொல்லணும்னா மோல்ட் புக் முக்கியங்கிறதுக்கு காரணம் அதிலிருந்தே ஏஐகளுக்கு சுயநினைவு வந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல, அது ஒரு நாடகம்தான். ஆனா இது ஏன் முக்கியம்னா, எதிர்காலத்துல கோடிக்கணக்கான மிஷன்ஸ் ஒன்னோடு ஒன்னு பேசிக்க போகுது. அப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், செக்யூரிட்டி எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்கும்னு நமக்கு நேர்ல காட்டின முதல் ரியல் வேர்ல்ட் டெஸ்ட் இதுதான். அதுதான் இதோட உண்மையான முக்கியத்துவம். இதோட மொத்த கதையுமே ஒரு புயல் மாதிரி தான். ஜான்வரியில லான்ச் ஆகி உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. பிப்ரவரியில அதோட பொய்களும் செக்யூரிட்டி ஓட்டைகளும் வெளியா வந்துச்சு. மார்ச் மாசத்துக்குள்ள மெட்டா கம்பெனி இதை வாங்கிட்டாங்க. பாருங்க, வெறும் 3 மாசத்துல அதோட மொத்த லைஃப் சைக்கிளுமே முடிஞ்சிடுச்சு. ஓப்பன்ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மன் சொன்ன மாதிரி மோல்ட் புக்குன்ற இந்த பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகலாம். ஆனா அதுக்கு அடிப்படையா இருந்த ஓப்பன் கிளா மாதிரி தானா இயங்குற ஏஐ ஏஜென்ட்ஸ் டெக்னாலஜி இருக்கே, அது நம்மள விட்டு எங்கேயும் போகாது. அதுதான் உண்மையான புரட்சி. சொல்லப்போனா மோல்ட் புக் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான், ஒரு குழப்பமான முதல் டிராஃப்ட். எதிர்காலத்துல இதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த கோடிக்கணக்கான ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆன்லைன்ல வரப்போகுது. அந்த புது உலகத்தை சந்திக்க நம்ம தயாரா இருக்குமா? இந்த ஒரு கேள்வியை தான் மோல்ட் புக் நம்ம முன்னால வச்சுட்டு போயிருக்கு.